ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை எண்ணி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாத காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாத காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை.
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. 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 மனுஷரால் கூடாதது தேவனால், சொல்லுங்க, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே. இயேசுவாலே கூடாதது ஒன்றுமில்லையே. நல்லவரே கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது. ஆமென். என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. இயேசுவாலே கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது. ஆமென், ஆமென், ஆமென். கூடாதது. நல்லவரே, நல்லவரே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. 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 ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது ஆஹா, அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆமென். ஆஹா, இது ஓஹோ, இது உண்மைதானே. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பார்.
சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷம் அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் சந்தோஷம். ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென், ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷம். ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், 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 சர்வ வல்ல தேவன் உங்களோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்லமை படைத்த தேவன் உங்களோடு இருப்பதால் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறதே. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அவரால் முடியாதது ஒன்று உண்டோ? அவரால் செய்ய முடியாத அதிசயமானவைகள் உண்டோ? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஓ, உம்மை துதிக்கும் பொழுது, உம்மை துதிக்கும் பொழுது இன்பம் பெருகுகிறது. உம்மை துதிக்கும் பொழுது சந்தோஷம் பெருகுகிறது. உம்முடைய சமூகத்திலே ஆனந்தம் உண்டு. உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. உம்முடைய சமூகத்திலே நித்திய மகிழ்ச்சி உண்டு. ஹல்லேலூயா. ரிதனலர வரகதுனரிதனலரா நிவரதனலர பௌஷதனலர கதுனரிதனலரா நிவரதனலர கதுனரிதனலரபா நிமௌரதனலர வரதனலர போரிதனலர கதுனரிதனலர வரதனலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா உள்ளங்களையும் கர்த்தர் சந்தோஷிப்பிப்பீராக. எல்லாருடைய இருதயங்களும் சந்தோஷிப்பிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்திலே நேரங்களை செலவிடுகிற ஒவ்வொருடைய இருதயங்களும் ஆனந்த களிப்பினால் நிரம்பட்ட ஆண்டவரே சந்தோஷப்பட்டு களி கூறட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மட்டுமாய் ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தார். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த நாளிலே ஸ்தோத்திரம். இந்த காலமே வந்து கர்த்தரை தேடுகிற ஒரு நல்ல அனுபவத்தை நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்து அவர் மகிழ்கிறார். ஆகவே கர்த்தரை மகிழ பண்ணுகிற, கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிறார். நாம் அப்படி செய்வதனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது.
நம்முடைய செயல்கள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் காலமே கர்த்தரை தேடுறத சோத்திரம் நம் மாத்திரம் இல்லை, நேற்றைய தினத்திലേക്ക് நாம் கேட்டது போல நம்முடைய குடும்பத்தாரும் ஆண்டவரை தேட நம்ம என்ன செய்யணும்? கொர்நேலியை போல குடும்பத்தாரையும் பழக்கி வைக்கணும். சோத்திரம் ஏதோ நம்ம மாத்திரம் பரலோகம் போகணும்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் அவன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு அஞ்சி நடக்கிறவனாய் பயந்து நடக்கிறவனாய் இருந்ததாக நம்ம பார்த்தோம். அதனால் வீட்டார் அனைவரோடும் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதை நம்ம செய்ய வைக்கணும். நாம் மாத்திரம் சில நன்மைகளை பெற்று நம்ம வேலையை முடிச்சிடக்கூடாது. இன்னும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்மை போலவே அவர்களையும் நேசிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்கள கர்த்தர் பாருங்க என்ன செய்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வேத பகுதி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்க நம்ம எல்லாரும் கவனிக்கலாம். முடிந்தால் எங்களோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்கலாம். வாசிங்கள் பார்க்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். சாத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ 2 மனிதர் தேவாலயத்தில் ஜெபிக்கும்படியாக கடந்து செல்கிறார்கள். ஸ்தோத்திரம். என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்கிறார். பார்த்தீங்களா? ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்டு? ஜெபிக்கிறதுக்கு தேவாலயத்தில் எல்லாத்தையும் விடுறாரு. போங்க போங்க, எல்லாரும் போங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்கிற வார்த்தையின்படி சில பேரெல்லாம் உள்ளே அனுப்புகிறார். உள்ளே அனுப்பி ஜெபிக்க வைக்கிறார். அதில் சில கூட்டத்தை பிரிக்கிறார். 2 கூட்டமாக ஜெபிக்கிறவங்கள பிரிக்கிறார். அப்போ பிரித்து அந்த 2 கூட்டத்தையும் ஜெபிக்க வைக்கிறார். அவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க. 2 பேரும் பக்தி உள்ளவங்க தான். ஆனால் பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய ஜெப பக்தியும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ தேவன் அவங்கள ஜெபிக்க விட்டு இதில் என்ன செய்கிறாருன்னா, நீதிமான்களை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நீதிமான்களை தேர்ந்தெடுக்கிறார். ஜெபிக்கிறவங்களை வச்சு நீதிமான்களை தேர்ந்தெடுக்கிறார். சோத்திரம். இப்போ ஒரு டெஸ்ட் நடக்குது. நிறைய பேருக்கு தெரியல. எல்லாரும் நம்ம கூடி வரும்போது நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபம் எப்படி மாறுது அப்படின்னா, கர்த்தருடைய பார்வையில் ஒரு டெஸ்டாக மாறுது. பார்த்தீங்களா? ஒரு டெஸ்டாக மாறுது. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை வச்சு ஒரு நீதிமானை தேர்ந்தெடுக்க அவர் இந்த ஜெபத்தை பயன்படுத்துகிறார். இப்போ இந்த கால வேலையை கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், ஏதோ சில வேலைகளுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். காலமே தேவனை தேடுகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாள் அவர் கைவிடுகிறது இல்லை. அதனால் இப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு உள்ளே அனுப்பியிருக்கிறார். ஆனால் உள்ளே அனுப்பிட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இதில் யாரை நீதிமானா தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லி அவங்க ஜெபத்தெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லலாம்ல. ஆமாம். பார்த்தீங்களா? இப்போ நீதிமானை தெரிவு செய்கிறார். இப்போ ஸ்தோத்திரம். 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன். 2 பேரும் நின்று நல்லா ஜெபிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ 2 பேரும் நல்லா ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை அப்படியே வாட்ச் பண்ணுறார். ஸ்தோத்திரம். தேவன் எதெல்லாம் வாட்ச் பண்ணுவார்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம விட்டுருவாருலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம எப்பெல்லாம் கடவுள் சமூகத்தில் வரமோ, அடுத்தவங்க ஜெபத்தையும் நம்ம ஜெபத்தையும், அடுத்தவங்க தேவ சமூகத்தில் இருக்கிறதையும் நம்ம இருக்கிறதையும், நம்ம அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் அன்பு கூர்ந்து வசனத்தை கவனிக்கிறதையும், அடுத்தவங்க வசனத்தை கவனிக்காமல் போகிறதையும், இதையெல்லாம் கர்த்தர் தொடர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். அப்போ எல்லாம் கவனித்து பார்த்து அப்போ ஒரு நீதிமானை தேர்ந்தெடுக்கிறார். இப்போ இந்த 2 பேரும் நல்லா ஜெபிக்கிறாங்க. சோதரன். பார்த்தீங்களா? பரிசேயன் நின்று என்ன சொல்கிறான்? படிக்க பார்க்கலாம்.
பரிசேயன் என்று என்ன சொல்றான் பரிசேயன் பாரு. என்று பரிசேயன் என்று தேவனே தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, ஒருத்தனுடைய ஜெபம் ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி பெருமையா தனக்கு உள்ளதெல்லாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப ப்ரொஃபைட்டாக இருக்கிறேன், இந்த அவனை போடலாம் இல்லை, இந்த இவளை போடலாம் இல்லை அப்படின்னு தன்னை மிகுபடுத்தி கர்த்தர் சமூகத்தில் எப்படி செய்கிறான் பாருங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் செய்கிற எந்த தவறையும் அவன் காட்டாமல் அவன் என்ன செய்கிறான், அடுத்தவனை குற்றஞ்சாட்டி ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பார்க்கணும். இவன் நினச்சிட்டான் நான் ஆண்டவருக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவர் பிரியப்பட்டுருவாருன்னு. ஆனால் எதில் முக்கியமாக பிரியப்படுவார்ன்றது அவனுக்கு தெரியல. பேசிக்காக ஆண்டவர் எதில் பிரியப்படுவாருங்கிறத அவன் தெரியாமல் விட்டுட்டான். இப்போ என்ன செய்கிறான் பாருங்க, இவன் அதை தெரியாமல் இவன் என்ன பண்ணுறான், கண்ணா முன்னாடி பேச ஆரம்பிக்கிறான் அவன் ஜெபத்தில். ஸ்தோத்திரம். அவன் ஒரு பரிசேயனில் பெருமை பிடிச்சவன். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, பரிசேயெல்லாம் ரொம்ப பெருமை. ஸ்தோத்திரம். சில பேருடைய ஆக்டிவிட்டியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஜெபிக்கும்போது. ஸ்தோத்திரம். வித்தியாசமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, வித்தியாசமாக ஜெபம் பண்ணுவாங்க. யாரு கூடயும் ஒட்ட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். யாரு கூடயும் ஒட்டாதவன் தேவனோடும் ஒட்ட முடியாது. ஒரு அலையில சொல்லுங்க. யாரு கூடயும் ஒட்டாதவன் தேவனோடும் ஒட்ட முடியாது. அது சும்மா காண்கிற சவுனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. இவன் என்ன பண்ணிட்டான், இவன் பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறான். ஸ்தோத்திரம். அடுத்தவங்க விஷயத்தை இவன் தலையிடலை, அடுத்தவங்க காரியத்தை இவன் பார்க்கல. ஸ்தோத்திரம். அடுத்தவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கங்கிறத கவனிக்கல. இவன் என்ன நினைக்கிறான், நான் தான் அரசர், நான் தான் பெரியாள், என்ன போல யாரும் ஜெபிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி அவனா ஒரு முடிவெடுத்து அவனா வந்து ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம். ஆக நல்லா ஜெபிக்கிறான், ஜெபிச்சு முடிக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தை பார்க்குறாரு. ஸ்தோத்திரம். வந்தான், தனியாக உட்காந்தான், ஒரு நல்ல ஜெபத்தை போட்டான். இப்போ என்ன செஞ்சான், போயிட்டே இருக்கிறான். இப்போ இந்த ஜெபத்தை அவர் நல்லா விட்டு கவனிச்சார். கவனிச்சுட்டு என்னடா இப்படி ஜெபிக்கிறானேன்னு சொல்லிட்டு அவர் ஒப்புரானப்பட்டு, சரி அடுத்தவன் ஜெபிக்கிறத பார்ப்போன்னு சொல்லி அடுத்தது இன்னொருத்தன் ஜெபிக்கிறதையும் அவர் பார்க்குறாரு. அப்போ தான் ஆயக்காரன் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பாருங்க. படிங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுல கூட தாழ்மை இருக்கு, பெருமை இருக்கு. இந்த பெருமை தாழ்மை இதெல்லாம் வந்து தேவன் வச்சு தான் ஜெபிக்கிறவங்களை வச்சு ஒரு நீதிமானா கண்டுபிடிக்கிறார். நீதிமானா நமக்குரியவங்க இல்லை, நம்ம யாரும். என்ன புரியுதா? ஸ்தோத்திரம். நீதிமான் என்று சொல்லுகிறவங்க நமக்குரியவர்கள் அல்ல, மற்றவங்களுக்குரியவன் தான் நீதிமான். ஏன்னா நீதிமானை வந்து ஆண்டவர் பல இடங்களில் கண்டுபிடிக்கிறார். இப்போ பாருங்க, இந்த ஜெபிக்க விட்டு உங்களை நீதிமான் யாருன்னு இங்கே சூஸ் பண்ணுறேன். அப்போ உங்கள் ஜெபத்தில், நம்ம கூடி வந்திருக்கிற நம்ம ஜெபத்தில் நீதிமான் யாருன்னு அவர் பார்க்குறார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு, அதில் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அடுத்தவங்களை பழி சாட்டி, அடுத்தவங்களை குற்றஞ்சாட்டி ஜெபிக்கிற எந்த ஜெபமும் கேட்கப்படாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லலாம்ல. ஆமாம், அப்படி ஒரு ஜெபம் கேட்கப்படாதுங்க. வேதவசனம் அங்கீகரிக்கப்படாது. நம்ம கேட்டும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம அப்படி ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் சமூகத்தில் கேட்குற சத்தியங்களுக்கெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்க மாட்டோம். அதனால அவர் நம்ம நீதிமானாக சூஸ் பண்ண மாட்டார். இந்த ஒருத்தன் வந்து ஏதோ தன்னை கடவுள்கிட்ட கொடுத்துட்டான், ஆண்டவர்கிட்டே கொடுத்துட்டான். ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாவியாகிய மேலே கிருபியாருன்னு வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க துணியாமல் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுறான் பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ வர ஜெபம்லாம் அப்படியா இருக்குது, யோசிச்சு பாருங்க. அப்படி தாழ்மையுள்ள ஜெபம் இன்னைக்கு ஏறெடுக்கப்படுதா? வந்தால் ப்ரொஃபைட்டாக உட்காந்துக்கிறாங்க, நல்ல ஃபேனுக்கு நேராக உட்காந்துக்கிறாங்க, அல்லது ஸ்தோத்திரம் தனித்து உட்காந்துக்கிறாங்க. ஸ்தோத்திரம் இஷ்டம் போல் ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு இஷ்டம் போல் எந்திரிச்சு போகிறாங்க. ஒரு அல்லேலியா சொல்லலாம்ல. ஸ்தோத்திரம். இதில் நீதிமான் யார், பரிசேயன் யார், ஆயக்காரன் யார், கண்டுபிடிங்க பார்க்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம மனசாட்சிக்கே தெரில. ஸ்தோத்திரம். நீதிமான கண்டுபிடிக்கிறது தான் ஜெபம். அதை முதல்ல நினச்சிக்கிடுங்க. அல்லேலியா சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ கூடி வந்திருக்கிற நம்மலாம் யார் நீதிமான்னு இப்போ கண்டுபிடிக்கிறார்.
உங்கள் மனசாட்சிக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம் நம்மலாம் யார் நீதிமான்னு. சொல்லுங்கள், யாரெல்லாம் நீதிமான்னு இப்போ நம்ம மனசாட்சிக்கே தெரிஞ்சிருக்கா இல்லையா? ஏன்னா 2 பேருடைய ஜெபத்தை ஆண்டவர் இங்கே பார்க்குறாரு. ஒன்று பரிசேயனுடைய ஜெபமும் இங்கே இருக்குது, அதே போல் ஆயக்காரனுடைய ஜெபமும் இங்கே இருக்குது. ஆக 2 ஜெபமும் இதுக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் தாமே இந்த 2 ஜெபத்தையும் பார்த்து இங்கே நீதிமான செலக்ட் பண்ணுறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. சோதனம். ஆக நீங்கள் அது மாத்திரம் இல்லை, நீங்கள் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கூட பாருங்க, ஒருத்தனை 2 பேரை வச்சு செலக்ட் பண்ணுறாரு நீதிமான. 2ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 11, 2, 3. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலிகளை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நல்லா கவனிக்கணும். அங்க ஜெபம் பண்ண விட்டு நீதிமான தேர்ந்தெடுக்கிறார், இங்க காணிக்க போட வச்சு தேர்ந்தெடுக்கிறார். பாத்தீங்களா, காணிக்க செலுத்துறாங்க பாத்தீங்களா, அதை வச்சு என்ன பண்றாரு, இவங்களை சூஸ் பண்றாரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, இப்ப காணிக்க போட வச்சு 2 பேரையும் என்ன பண்றாரு, ஆபேலையும் காணிக்கையும் ஆபேலும் காயினும் 2 பேரும் சேர்ந்து வந்து கடவுள் சமூகத்தில் காணிக்க போடுறானுவோம். சோத்துற 2 பேரும் காணிக்க போட்டு இப்போ என்ன செய்யறாங்க பாருங்க. இப்போ இங்கே நீதிமான சூஸ் பண்ணுறாரு. நல்லா கவனிக்கணும். செலக்ட் பண்ணுறதுல ஆண்டவர் பயங்கரமானவர். ஆண்டவர் எதையாவது ஒரு எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாரு. அப்போ அவங்க 2 பேரை ஜெபிக்க வச்சு செலக்ட் பண்ணாரு நீதிமான. இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு பாருங்க, இந்த நீதிமான அவர் என்ன செய்கிறாரு, காணிக்க போட வச்சு யார் உன்னதமான காணிக்கை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்து அந்த காணிக்கை போட வச்சு அந்த காணிக்கையின் மூலமாக நீதிமானை கண்டுபிடிக்கிறார். நல்லா பார்த்தீங்களா, சோதரம். இப்போ சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம நீதிமான்கள் யாரெல்லாம் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒன்று நீதிமான்களாக இருக்கணும், இல்லைன்னா அநீதிமான்களாக இருக்கணும். ஒன்று நீதிமான், துன்மார்க்கன், 2 பேராக இருக்கணும். சோதரம். அப்போ துன்மார்க்கத்தில் பிரியப்படுறது இல்லைன்னா சோதரம். அல்லேலூயா. நீதிமானா சோதரம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நல்லா கவனிங்க. நீதிமானா யாரெல்லாம் இருக்கிறீங்களோ சோதரம் உங்கள் காணிக்கை ஆண்டவர் பார்க்குறார். பார்த்தீங்களா, இப்போ 2 பேரையும் காயின் ஆபேலையும் காணிக்க போட வச்சுட்டார். போங்கடா போங்க காணிக்கை செலுத்துங்க அப்படின்ட்டார். சோதரம். ஏன்னா அந்த காணிக்கை பெட்டியில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கு பார்க்குறாரு பாருங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தையும் காணிக்கையும் விட்டு ரொம்ப கவனிக்கிறார். வேத வசனத்தில் பார்க்கும்போது நல்லா கவனிக்கிறார். அப்போது நம்முடைய ஜெபத்தை ரொம்ப கவனிக்கிறார். சோதரம். நல்லா தெரியும். நேற்று தினத்தில் எனக்கு இந்த ஜெபம் பண்ணுறது ஒரு சிக்கல் வந்து போச்சு. என்னன்னா சோதரம், எப்போதும் எப்படியும் ஒரு 3-3:30 ஜெபம் பண்ணி முடிச்சிடுவேன். 4 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன். ஏன்னா சில பயணங்கள் வரும்போது அந்த ஜெபத்தை விட முடியாதுல்ல, விடக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் 3 மணி வரைக்கும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அப்புறம் சில இடங்களில் வந்து 4 மணி ஆச்சு. ஒரு நாள் வந்து கும்போணம் போயிட்டு வாகனத்தில் வண்டியில் வந்தால் ஸ்தோத்திரம் உடனே சரி எப்படியாவது சீக்கிரம் வரணுமேன்னு சொல்லிட்டு வந்து எப்படியாவது 4 மணிக்குள்ளே ஜெபத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து அவ்வளோதான் வந்து முழங்கால் போட்டேன். வந்த உடனே வண்டியை அப்படியே நிறுத்திட்டு ஓடி வந்து முழங்கால் போட்டு அந்த மத்தியான ஜெபத்தை முடித்தேன். ஸ்தோத்திரம். நேற்று நம்ம ஸ்தோத்திரம் ஸ்டான்லி வந்திருந்தாரா, அதனால் அந்த ஜெபத்தில் போயாச்சு. போனதும் ஸ்தோத்திரம் 3 மணின்னு சொன்னாங்க. எப்போதுமே ஊழியக்காரர்கள் 3 மணி சொன்னால் முடிக்க மாட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஸ்தோத்திரம். நாம் அந்த ஆளுங்க தானே, என்ன செய்யறது. நம்மக்கிட்ட ஒரு டைம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை முடிக்கிறதே இல்லை. அது ஸ்தோத்திரம். சில நேரம் முடிப்பேன், சில நேரம் முடிக்க மாட்டேன். அது அவங்களுக்கே தெரியும். ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் 1.5 மணி நேரம் எடுத்துங்கன்னார். உடனே அப்படியே பாஸ்டர் சரி 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தேன். திரும்ப பார்த்தேன் 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அதனால் பாஸ்டர் ஏதோ தட்டி விட்டுற போகிறாருன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்த பிறகு அவர் அழுதுட்டு உட்காந்துருந்தார். அப்போ உடனே இன்னும் 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து இன்னும் 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். அவர் ஒன்றுமே சொல்லலை. சோத்திரம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமிங் வந்து சில இடங்களில் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம பிரசங்கத்தை கண்டு தான் சில பேர் டைமிங் கொடுப்பாங்க. ராஜபாளையத்தில் ராஜையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அப்போ அந்த பெரிய சபை, அவர் நல்ல பெரிய பாஸ்டர். அவர்
அவர் சபைக்கு போயிட்டேன். அவர் சபையில் அவரும் அதான் சொன்னார், 1.5 மணி நேரம் எடுத்துங்க பாஸ்டர், அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது என்ன அப்படின்னாரு. அப்படிங்களா, சரி பாஸ்டர் என்ன 1.5 மணி நேரம் ஆக போகுது. அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, டேய் பாஸ்டர் ஒரு நிமிஷம் அப்படின்னு வந்தார். என்ன பாஸ்டர் அப்படின்னா, கொஞ்சம் இருங்க அப்படின்னாரு. உடனே சரின்ட்டு அப்படியே பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஒதுங்கி நின்னேன். உடனே சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம ஜெபம் பாஸ்டர் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்குவார், அதனால் நீங்கள் யாரும் பதட்டப்படக்கூடாது. கிளை ஊழியங்களுக்கு நம்ம உடனே போகணும், அவங்களெல்லாம் அங்கேயே உட்கார சொல்லுங்கள். பாஸ்டர் இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்கிறாரோ, அவர் எப்போ முடிக்கிறாரோ அப்போ தான் ஆராதனை முடியும், அதனால் பாஸ்டர் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் 12 மணிக்கு முடிக்க வேண்டிய ஜெபத்தை அப்படியே இழுத்து 1.5 மணி நேரம் கூட கொடுத்து 1.5 மணிக்கு தான் முடித்தேன். 1.5 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1.5 மணிக்கு மேலே 11 மணிக்கே வந்து காத்திருக்கிற கிளை சபையில் திரும்ப என்னை அனுப்புகிறாரு மகனோட. உடனே மகனும் நானும் 2 வீலரில் போகிறோம். போயிட்டு அங்கே போனால் அவங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அப்படியே எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அப்படியே உட்காந்துருக்குறாங்க. 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உட்காந்துருக்குறாங்க. 1/2 மணி நேரம் ட்ராவல். நேராக போயிட்டோம். போன பிறகு அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு பிரசங்கம். அங்கே ஒரு 3 ஆயிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். மக்களுக்கு ஒரே சந்தோஷம் பாருங்கள். அடாடா என்ன பிரசங்கம், இது வரைக்கும் யாரும் பண்ணலையே இந்த பிரசங்கத்தைன்னு சொல்லி அவங்க நல்லா கேட்டாங்க. சோத்திரம் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் அந்த இப்போ அந்த ஸ்டான்லி அவர் பேசினாரா, அவர் இது போயிட்டார். 3 மணிக்கு முடிக்கிறதா நோட்டீஸில் போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே போன பிறகு ஸ்தோத்திரம் அப்போ 3 மணிக்கு மேலே தான் சொல்கிறாரு. ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறாரு. அவர் சொல்லுவார், அவர் பிரசங்கத்தில் சில நேரம் சொல்லுவார், நீங்கள் யாரோ முறைச்சிங்கன்னா 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பேசுவோம் பார். எப்படி யாராவது முறைச்சிங்கன்னா 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பேசுவோம் பார். அது மாதிரி உண்மையிலே நேற்று பேசிவிட்டார். 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாரு. எடுத்து ஸ்தோத்திரம் திரும்ப 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு. உடனே எடுத்து 3:30 மணி ஆச்சு. நான் முழங்கால் போட முடியல. வரிசையாக டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு முழங்கால் போட டைம் தருவார். நான் ஓடி போய் மாடியில் போட்டுருவோம் அப்படின்ட்டு. மாடியில் போடுறதுக்கு டைமே இல்லை. மணி 3 ஆச்சு. இதுக்கு மேலே நமக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லி ஸ்தோத்திரம் அவர் பக்கத்தில் இன்பராஜ் இருந்தார். ஐயா நான் இங்கேயும் முழங்கால் போட்டுடுறேன், இல்லைன்னா இன்றைக்கி பலியாயிடுவேன், அதனால் இந்த வருஷத்தில் விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது மத்தியானம் ஜபத்தை விட முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே உட்காந்துட்டேன். உடனே அப்படியே ஜபத்தில் உட்காந்துட்டேன். அவர் 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் சாரின்னு சொல்லிவிட்டு அடுத்த 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டார். 4 மணிக்கு தான் கூட்டம் முடிஞ்சது. அழகாக 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணி முடித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்மா. ஆமாம், அது எல்லாம் ஆமீன் போட்டு எழும்பும் போது கடைசி ஜபம் எனக்கா. கடைசியில் நல்ல ஒரு ஜபத்தை சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து அந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி எல்லாரும் 1/2 மணி நேரம் 9ஆம் தேதி கூட்டத்துக்காக ஜெபிக்கிறதுக்கும் ஒப்பு கொடுக்க வச்சாச்சு. எல்லாரும் ஒப்பு கொடுக்குறாங்க, நானும் ஜெபிக்கிறேன். டெய்லி 1/2 மணி நேரம் 9ஆம் தேதி நடக்க போகிற அந்த கூட்டங்களுக்காக தினமும் 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. நானும் நேற்று போய் ஒப்பு கொடுத்துட்டு நானும் ஜெபம் பண்ணுறேன். எப்போதுமே மக்களை நம்ம வேலை வாங்கக்கூடாது, நம்ம மூலம் வேலை செஞ்சிடணும், களத்தில் இறங்கி அப்புறம் தான் மக்களை வேலை வாங்கணும். அதுதான் என்னுடைய பாலிஸு. அதே மாதிரி ஸ்தோத்திர ஜெப ஒருங்கிணைப்புக்காக திருப்பத்தூரில் நடந்த அந்த கூட்டத்தில் 1000 பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அங்கே எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொன்னது என்னென்னா, ஸ்தோத்திரம் இந்த ஜெப ஒருங்கிணைப்பு ஊழியங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும், ஜெபிக்கணும். ஏன்னா அந்த ஊழியம் இப்போ ஜெபத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஜெபத்திலேயே நம்ம நடத்துவோம். அதனால் இவ்வளோ கூட்டங்களை நடத்துகிற இந்த அருமையான தேவதாசர்களுக்கு, இந்த ஜெப ஒருங்கிணைப்பு ஊழியங்களுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, ஒவ்வொரு நாளும் 20 நிமிஷம் ஜெப ஒருங்கிணைப்புக்காக நான் ஜெபிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால் அட்லீஸ்ட் நான் 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணால இந்த ஒரு வருஷம் எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்ட பிறகு அந்த கூட்டத்தில் வந்து அவ்வளோ பேரும் எல்லாரும் கை தூக்குனாங்க. பாஸ்டர்ஸு, விசுவாச மக்கள் எல்லாம் கை உயர்த்தினாங்க. உயர்த்தி எல்லாரும் சொன்னாங்க நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி. அதே போல் இன்னைய வரைக்கும் நானும் அந்த ஊழியத்தில் 20 நிமிஷம் ஜெபிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தேன். பார்த்தீங்களா, நான் இன்னைய வரைக்கும் ஜெபிச்சிக்கிட்டு இருக்கேன், விடுறதில்லை. காலையில் எப்படியாகிலும் 20 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெப ஒருங்கிணைப்புக்காக ஒரு ஜெபத்தை பண்ணிடுறது. சோத்திரம் மத்தியானம் நம்ம சபைக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுறது. அப்புறம் 3வது இப்போ இந்த ஸ்பெஷலாக இந்த மாதிரி சம்பவங்களுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிடுறது. ஆக எப்படியாகிலும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இணைச்சி கொள்ளணும்.
ஏன்னா நம்ம ஜெபத்தை வச்சு தான் தேவன் நீதிமான் என்று நம்ம கண்டுபிடிக்கிறார். அது மாதிரி இப்போ பாருங்க, இப்போ இங்கே காணிக்கை போடுறதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, நீதிமான் என்று கண்டுபிடிக்கிறார். அப்போ காணிக்கை நீ செலுத்துகிற காணிக்கை நல்ல காணிக்கையா, திருடி கொண்டு செலுத்துறீங்களா? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ திருடி கொண்டு நம்ம காணிக்கை செலுத்தக்கூடாது. பார்த்தீங்களா, பல இடங்களில் கொள்ளை அடிச்சுட்டு யாரையாவது ஏமாற்றி திருடி கொண்டு அப்படியெல்லாம் நீங்கள் காணிக்கை செலுத்துனீங்கன்னா அந்த காணிக்கை காயின் காணிக்கையாக போயிடும். பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட காணிக்கைகளை நம்ம செலுத்தக்கூடாது. அப்போ காணிக்கை செலுத்துகிறவங்க என்ன செய்யணும், தங்கள் உழைப்பில் இருந்து ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் அதை இப்போ நீங்கள் படித்த லூக்காவிலையா அது இருக்குன்னு நினைக்கிறேன், படிக்க பார்க்கலாம். அவள் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து அவள் எடுத்து போட்டான்னு சொல்லுவாள். சிலர் இருக்கிறதுலேருந்து எடுத்து போட்டாங்க, இவ்வளோ தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டாள் என்று இங்கே அழகா அவளை குறித்து சாட்சி சொல்லுவார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வசனத்தை கண்டுபிடிச்சிங்களா? அதில் எவ்வளோ அழகாக சொல்லுவார் பாருங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். படிச்சிங்களா? எங்கே இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீங்கள் படிங்க. அதில் 21 இருக்குது. படிங்க பார்க்கலாம். 21 படிங்க. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பாருங்கள், இந்த இதில் என்ன சொல்றாரு பாருங்க. இவள் தன் வறுமையில், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், புதிய தமிழ் மொழிபெயர்ப்பில் பற்றாக்குறையில். நல்லா கவனிங்க, பற்றாக்குறை இருக்குது, நெருக்கம் இருக்குது. இந்த காசை எடுத்தோம்னா கேஸ் வாங்க முடியாது, இந்த காசை எடுத்தோம்னா ஊருக்கு போக முடியாது, இந்த காசை எடுத்தோம்னா யூனிஃபார்ம் வாங்க முடியாது, இந்த காசை எடுத்தோம்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, இந்த காசை எடுத்தோம்னா அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு பற்றாக்குறை. பார்த்தீங்களா, ஒரு பற்றாக்குறை மிகுந்த. இதில் என்ன சொல்லியிருக்கு? சொல்லுங்க, இதில் என்ன சொல்லியிருக்கு? தமிழ் மொழிபெயர்ப்புல தேவனுக்கென்று போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையில் இருந்து ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம். அதான் வறுமை. தங்கள் வறுமையிலிருந்து அவன் எடுத்து போடுறா. அப்போ இது கர்த்தர் பார்க்குறாரு பாருங்க. காணிக்கை போடுறதே ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால சொல்றாரு பாருங்க, இங்க இவன் இந்த காணிக்கை போடுறவங்கள வறுமையிலிருந்து எடுத்து போடுறா என்று சொல்றாரு. இவன் வறுமையிலிருந்து எடுத்து போட்டதுனால இவன் காணிக்கை பார்த்துட்டே இருக்கிறாரு. எல்லாம் தங்கள் பரிபூர்ண செலவுக்கு வச்சுருந்த, அவன் ஃபேமிலிக்கு வச்சுருந்த எல்லாத்துலேயும் கொஞ்சோண்டு ஒதுக்கி போட்டாங்க. ஆனால் இவ தன் ஜீவனுக்கு வைத்திருந்த, சாப்பிட வைத்திருந்த அத்தனையும் போட்டா. பார்த்தீங்களா? அப்போ தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, காணிக்கை போடும்போது கூட நீதிமானை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அதனால் என்னுடைய ஊழிய நாட்களில் நான் ஆரம்ப நாளில் விசுவாசியாக இருக்கும்போது, அப்போ ஸ்தோத்திரம், நான் சில இடங்களுக்கு வேலைக்கெல்லாம் போவேன். அப்படி வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன செய்வேன்னா, நான் ஒரு ரெண்டு முறை 2 காணிக்கை போடுவேன். தசோபாகம் என்று சொல்லுகிறது 2 எடுத்து போடுவேன். ஸ்தோத்திரம். அன்றைக்கி நான் ஈபியில் சம்பளம் ஈபியில் வேலை செஞ்சேன். அதனால் பர்மனெண்ட் ஆக போகிற நேரத்தில் தான் நான் வெளியே வந்துட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன். அதனால் அங்கே என்ன ஆகுன்னா, நல்லா வேலை செய்வேன். ஆர்இசி அந்த மீட்டர் செக்ஷனில் நான் வேலை பார்த்தேன். கான்ட்ராக்ட் வேலை அது. ஆனால் அது பர்மனெண்ட் ஆக போகிற நேரத்தில் தான் வெளியே வந்துட்டேன். சரி, அதில் மீட்டர்லாம் சீல் பண்ணுறது, மீட்டர்லாம் சீல் பண்ணி அசம்பிள் பண்ணி வைப்பாங்க, எல்லாம் சர்வீஸ் பண்ணி வைப்பாங்க. அதை நான் சீல் பண்ணுவேன், சீல் பண்ணி ரெடி பண்ணுவேன். அப்புறம் அப்புறம் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க, இந்த வேலை இப்படி செய்யணும், மீட்டர்லாம் இப்படி பிரிக்கணும், பிரித்து இப்படி இந்த வேலைலாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். நல்ல சாருங்கள்லாம், அங்கே உள்ள சாருங்கள்லாம் நல்லா அருமையாக எனக்கு சொல்லி தருவாங்க. என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அங்கே உள்ள எல்லாருமே. இப்பயும் பார்த்தா கூட அந்த ஆண்கள்லாம் நான் கண்டுபிடிச்சிடுவேன். 40 வருஷம் தான், 35 வருஷம் தாண்டிடுச்சுல்ல, அதனால் 40 வருஷம் ஆயிடுச்சு, 42 வருஷம் ஆயிடுச்சு அந்த வேலையை நான் விட்டு. அல்லேலூயா.
சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவர் கிருபையினால, ஆண்டவருடைய உதவியினால இப்படி அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு. அப்போ நான் போய் சம்பளம் வாங்கி ஒரு நாளைக்கு 20 ரூபான்னு கணக்கு வச்சு அவங்க கொண்டு போய் என்ன பண்ணுவேன், 4 ரூபா கொண்டு போய் காணிக்கையில் உண்டியலில் போட்டுருவேன். இந்த சோபாகத்தை கொண்டு போட்டுருவேன். சோதரன் இதெல்லாம் கத்தர் பார்த்தார் பார்த்தீங்களா? கத்தர் பார்த்தார் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் என்னையே செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், உண்மையிலேயே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அங்கே செலக்ட் பண்ணார். ஜெபிக்கும் போது ஜெபத்தில் என்னை செலக்ட் பண்ணார். ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்படி என்னை செலக்ட் பண்ணுறாரு பாருங்க. நான் தெய்வமேனு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா கவனிங்க, தெய்வமேனு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு பாஸ்டர்ஸ் அந்த மூப்பர்லாம், சபை மூப்பர்லாம் கூடி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, உடனே பாஸ்டர்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்ட்ட ஒருத்தரும் பேசலை, என்கிட்ட யாரும் பேசவே இல்லை. நேராக பாஸ்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க. பாஸ்டர், இந்த மாதிரி ஜாஸ்வா நல்ல ஆராதனைலாம் கீழே இருந்து நல்லா ஜெபிக்கிறாரு, நல்ல அபிஷேகத்தை நிறைஞ்சு ஜெபிக்கிறாரு, அதனால் அவரை ஸ்டேஜில் போட்டுருவோம் அப்படின்றார். ஸ்டேஜில் அவரை ஏற்றிடுவோம் அப்படின்றான். அப்போ உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்ன இப்படி சொல்கிறாங்க, நம்ம ஏதோ தெய்வமே நினச்சிட்டு ஜெபம் பண்ணுறோம், இவங்க என்னடான்னா இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணேன், கம்முன்னு இருந்தேன், வாயை பற்றிக்கிட்டு ஒன்றும் பேசாமல். உடனே அப்படியா பாஸ்டர், உடனே சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்துருச்சு. நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமை முன்னாடியே போய் உட்காந்துருவோமே, ஆராதனையில் உட்காந்து நல்ல அபிஷேகத்தை நிறைஞ்சி நல்லா ஜெபம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஆமாம், ஆராதனைக்கு முன்கூட்டியே போயிடுவோம். அதனால் போயிட்டு கொஞ்ச நேரம் நல்ல அபிஷேகத்தை நிறைஞ்சி ஜெபம் பண்ணுவோம். ஷா பா ரா கா பா நான், ஆண்டவரே ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த ஆராதனை ஆசீர்வதியும், ஊழியக்கார வல்லமையாக பயன்படுத்தும், ஆண்டவரை புதிய ஆத்மாக்களை கொண்டு வரும் அப்படின்னு நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம் பார்த்தீங்களா? உடனே திடீர்னு பாஸ்டர் ஸ்டேஜுக்கு ஜெபம் பண்ணி முடித்தார். ஸ்டேஜில் முடிச்சுட்டு, ஜோசுவா எழும்பி வா அப்படின்னாரு. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. திடீர்னு என்னடா கூப்பிட்றாங்களே, என்ன எது தண்ணிக்கு நீ கேட்குறாரா அல்லது உண்மையிலே கூப்பிட்றாரான்னு தெரியாமல் உடனே போனோடனே மைக்கு கையில் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, இந்த மைக்கு நானாக எடுத்ததில்லை, அதனால தான் இன்னைக்கு உலகமே சுற்றி வருது இந்த மைக்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமாம், இது நானாக எடுத்த மைக்கு இல்லைங்க. ஸ்தோத்திரம். நானாக ஆசைப்பட்டதும் இல்லை, அவங்களாம் எனக்கு தூக்கி கொடுத்தது, செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், இன்னொருத்தர் மைக்கை கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன். ஆனாலும் நான் இந்த மைக்கை தேடி நான் போக மாட்டேன். எதையுமே நான் தேடி போகிறதில்லை, என்னை தேடி வந்தாதான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால் ஸ்தோத்திரம். உடனே அதே மாதிரி ஆண்டவர் கிருபையினால் ஆராதனைக்கு போனேன். ஆராதனையில் பாட வச்சாங்க. பாஸ்டருக்கு சப்போர்ட்டாக நின்று பாட ஆரம்பித்தேன். ஆண்டவர் கிருபையில் மகிமை இறங்கியது, தேவ பிரசன்னம் இறங்கியது. தேவன் அதுலேயும் அந்த ஆராதனை பண்ண வச்சு துதிக்க வச்சு செலக்ட் பண்ணார் கர்த்தருடைய சேவைக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அது மாதிரி காணிக்கை போட வச்சு செலக்ட் பண்ணார். காணிக்கை போட வச்சு செலக்ட் பண்ணார். அதனால் தேவ பிள்ளைகள் இப்போ பாருங்க, காணிக்கை போட வச்சு செலக்ட் பண்ணிட்டாரு. யார? காயின் அல்ல, ஆபேல. எத்தனை பேருக்கு ஆபேல் இருக்கீங்க? உங்கள் காணிக்கை எத்தனை காணிக்கை அங்கீகரிச்சிருப்பார் ஆண்டவர்? சொல்ல முடியுமா? சிலர்லாம் கெஞ்ச பிசுனாரியாக இருக்கிறோம். இன்னும் கடவுளுக்கு தசமாக கொடுக்குறதே இல்லை. கெஞ்ச பிசுனாரிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. ஆமாம், இதெல்லாம் சொல்கிறதுல ஒன்றும் வருத்தமே கிடையாது எனக்கெல்லாம். வேத வசனத்துக்கு விரோதமாக செய்கிறதுனால உனக்கு ஆண்டவர் வசனம் சொல்லுது கெஞ்ச பிசுனாரின்னு. ஆமாம், ஆண்டவருக்கு தசோபாகம் செலுத்தாதவங்கெல்லாம் கெஞ்ச பிசுனாரிகள் தான். சோத்திரன். அதை பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவார் உண்டு. சோத்திரன். பேருக்கு ரட்சிப்பை பெற்றுட்டு நீ தசோபாகம் செலுத்தாமல் ஒரு சபையில் விசுவாசியாக இருந்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. மரம் வைப்பியா, மரம் மாத்திரம் முளைக்கணுமா, தண்ணி மாத்திரம் ஊற்ற மாட்டாங்களாம். எப்படிங்க அது? பிள்ளைய பார்த்தா பிள்ளைக்கு சோறு போடணுமா இல்லையா? நூதன உபதேசமாக இருக்க. அல்லேலூயா. ஆனால் பிள்ளைய வைக்கிறவங்க பிள்ளைக்கு சோறு போடணும், ட்ரெஸ் உடுத்தணும், குளிப்பாட்டி விடணும், எல்லாம் செய்யணும்ல. ஸ்தோத்திரம். அதெல்லாம் பண்ணாமல் ரட்சிக்கப்பட்ட நீ சில காரியங்களை கை கொள்ளணும்னா கை கொண்டு தானே ஆகணும். அல்லேலூயா. எதையும் செய்ய மாட்டோம். ஸ்தோத்திரம். எதையும் செய்ய மாட்டோம். அதனால் ஜெபிக்க வச்சு நீதிமான் ஆக்கினாரு. இப்போ பாருங்கள், காணிக்க போட வச்சு நீதிமான் ஆக்கினாரு. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம நேரம் 1/2 மணி நேரம் தான் முடிஞ்சிருச்சு. 7 மணிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? மறுபடியும் ஜெபத்தில் கூடி வர போகிறோம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? 7 மணிக்கே முழங்கால் படைப்பிட போகிறோம். முழங்காலித்த மறுரூப ஜெபம் தீர்க்க தரிசன முகாமில் இன்னைக்கு இடம் இருக்கிறது.
3.5 மணி நேரம் இந்த மாதத்திலே ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் இல்லாத எல்லா மாவட்டங்கள், எத்தனை மாவட்டங்களில் நம்ம ஜெபிச்சிருக்கிறோமோ அத்தனை மாவட்டங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் ஜெபத்தை ஏறெடுக்கப்பட போகிறோம். ஸ்தோத்திரம். அநேக தேவதாசர்கள் வராங்க. அருமையான தீர்க்கதரிசி ஆகிய நம்முடைய ஸ்தோத்திர தாயார் அவர்கள் இந்த நாளிலே நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களும் மேரி நடராஜன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பாஸ்டர் ஐசக் ஜோயல் அவர்கள், ஜெரோம் அவர்கள் நம்ம இன்னைக்கு ஆண்டுடைய ஆராதனை நடத்தி செய்தி கொடுப்பார்கள். இப்படி நிறையா விஷயங்கள் இருக்கிறது. வெளியிலிருந்து பல ஊழியர்கள் ஆராதனை நடத்தவும் ஆண்டவருடைய செய்திகளை கொடுக்கவும் ஜெபங்களை நடத்தவும் வருகிறார்கள். மாவட்ட போதகர் கூடுகை புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி வந்து கலந்து கொள்கிறார்கள். அவர்களை நம்ம வாழ்த்தி ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இப்படி பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சோதனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறதுனால நீதிமானா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேனா? நான் செலுத்துகிற காணிக்கையின் மூலமாக நீதிமானா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேனா? அந்த ஆபேலின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டா? அந்த ஆயக்காரனுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தாருக்கும் கொர்நேலியை போல அந்த ஆசீர்வாதங்கள் வீட்டார் அனைவரோடும் கர்த்தர் சமூகத்தில் நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே இம்மட்டும் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தடைகள் யாவை நீக்கப்படும், அதிசயங்களை காணப்பண்ணும். தெய்வக்கரம் கூட இருந்து வசனத்தை எங்களோடு சொன்னதுக்காக நன்றி. கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே நீதிமான்களாக இப்படிப்பட்ட காரியங்களிலே தேர்ந்தெடுக்கப்பட தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் குடும்பத்தாருக்கு உதவி செய்யும். எங்கள் சபை மக்களுக்கு உதவி செய்யும். தடைகள் யாவை நீக்கப்படும், அதிசயங்களை காணப்பண்ணும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த 12 மணி நேரம் ஜெபம் லைவில் நமக்கு வரும். முடிந்த தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் லைவ் மூலமாக இந்த 12 மணி நேரம் ஜெபத்தை நீங்கள் பார்க்கலாம். 7 மணி முதல் 10 மணி வரைக்கும் முழங்கால் யுத்தம் நடைபெறும். முழங்கால் யுத்தத்திலே தேசங்களுக்காக மாறி மாறி ஜெபிக்க போகிறோம். அதை நீங்கள் அறிந்து உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.